சுக்கிர பகவான் கடக ராசியில் இருக்கிறார், அதாவது 3ஆம் ராசியில் இருக்கிறார். அதனால் வீட்டில் பெண்கள் வர்றது போகிறது, யாருக்காவது பெண் குழந்தை பிறக்கிறது, நல்ல சொத்தை வாங்கிறது எல்லாம் நடக்கும். 4ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிறார், அதுவும் நல்லதே செய்யும். 5ஆம் பாவத்தில் செவ்வாய், படிப்புக்காக ஏதாவது வெளியே போகிறதோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறதோ அதெல்லாமே இருக்கும். வியாபாரிகளுக்கு லக்ஷ்மி கடாட்சமான யோகம், சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதனால் அந்த சனியும் தொழிலுக்கு அதிபதியான செவ்வாயுடன் பார்த்து கொண்டு இருப்பதனால் நல்ல பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும். தொழிலில் லாபம் இருக்கும். வெளிநாட்டில் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ராகு கேதுவும் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள், அதனால் ரொம்ப பிரச்சனை கிடையாது. ஆனால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த சூரியன் மாறுறதுக்கு முன்னே ஏதாவது டிரான்சாக்ஷன், அதாவது 16ஆம் தேதிக்கு முன்னே டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா அதில் நல்ல லாபத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் லாபம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் தடை இருந்து லாபம் வரும். நீங்கள் அரசியலில் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதம் பெயர் புகழ், பண வசதி, பதவி உயர்வு எல்லாம் இருக்கும். வேலைக்கு சென்ற ஆண் பெண்களுக்கு நல்ல ப்ரமோஷன் வர்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு நல்ல வரம் கிடைக்கிறதோ நல்ல பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வயதானவர்களுக்கு இந்த மாதம் இந்த சூரியன் மாறினால ஹெல்த் ப்ராப்ளம் குறையும் என்று சொல்வேன். குரு பகவான் 2ஆம் பாவத்தில் இருந்து தன லாபத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால் வீட்டில் ஏதாவது நல்ல சுபகாரியம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு.